தொடர்ந்து மக்கள் வந்துட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாம, ஆ சில பேர் வந்துட்டு இப்ப வரைக்குமே வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கே தான் வரும். டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற கூட்டம் இன்னும் இருக்கு. ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ற கூட்டம் ஒரு பக்கம் இருக்கவே, டிவிகேக்கும் சப்போர்ட் பண்ற இளைஞர்கள் கூட்டம் இப்ப வந்துட்டு இருக்கிறாங்க. இருக்கு. அவங்க உண்மதான். குரல் குடுத்துட்டு இருக்கிறாங்க. இவ்ளோ பெரிய சம்பவம் நடந்தது கரூர்ல. அப்பயுமே வந்துட்டு நாங்க விஜய் அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி பேசுற மக்கள் இருக்கும்போது, மக்களோட புரிதல் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள்ட்ட அரசியலே போய் சேரல. மக்கள்ட்ட ம், பெரியார் தான் சொல்லுவார். முட்டாள்கள் ஓட்டு போடுகிறான். ம், அயோக்கியன் ஆட்சிக்கு போறான். ம், இதான் பெரியாருடைய பார்வை. ம், அவர் எலெக்ஷன்ல நிக்கலையே. அவரு ம், தேர்தலே நிக்கல. ஏன்? நீங்க ஓ திண்டுக்கல்ல ஒரு தாய் ம், ம், குழந்தை ஐசியூல உயிருக்கு போராடிட்டு இருக்கு. ம். அப்படியே போட்டுட்டு விஜய் பார்க்க வந்துட்டா. அந்த தாய். அந்த கரூர் கரூர் இல்லம்மா. திண்டுக்கல் திண்டுக்கல். புது கதை சொல்றேன். புதுக்கத. புதுசு. ஆ. பேப்பர்ல வந்த செய்திதாம்மா. ம். அப்போ அவளுக்கு தன்னுடைய பெத்த குழந்தையினுடைய உயிரை விட விஜய்யினுடைய முகத்த பார்க்கணும்னு வர்றான்னா, அவளுக்கு ஏதாவது அரசியல் போய் சேர்ந்திருக்கா? அவளுக்கு ஏதாவது பகுத்தறிவு போய் சேர்ந்திருக்கா அந்த தாய்க்கு? அ ம். அவளுக்கு இப்படித்தான் 41 பேர்ல 36 பேர் தலித் மக்கள். அ பச்சை குழந்தையோட ஒரு தாய் 2 பெண்கள் இழந்தா. விஜய பார்த்துட்டு சொல்றா, "என்னுடைய 2 பெண்ணு போனாலும் கவலை இல்ல. நானே செத்தாலும் விஜய பார்த்துட்டேன்." விஜய் என்ன பரமசிவனா?